நயனாந்திர பேட்டி கொடுக்குறத வட்டிக்கிட்டே இருக்கு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா எல்லாமே செஞ்சது வந்து மத்திய அரசு திட்டத்துல தான் அனைத்து திட்டங்களுமே செயல்படுத்தப்பட்டு இருக்கு. ஒரு விஷயம் கூட அவங்க செய்யாம அவங்களோட பேரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப குற்றச்சாட்டு இதே மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே. இப்ப நம்முடைய மாண்புக்கு நயனா நாகேந்திரன்ட்ட போய் கேளுங்க, இது யார் கட்டி கொடுத்தான்னு கேளுங்க. 876 வீடு அவங்க தொகுதியில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாரு மாண்புக்கு நயனா நாகேந்திரன் அவங்க தொகுதியில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு 129 கோடி ரூபாயில 129 பைசாவாவது நீங்க வாங்கி கொடுத்துடலான்னு கேளுங்க. நீங்க நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் கட்டுகின்ற எல்லா கட்டடத்துக்கும் 10 லட்சம் ரூபாய் பிக்சேஷன் பண்ணியிருக்காங்க. அதுல 10% பயனாளிகள் 1 லட்சம் ரூபாய் கட்டுவாங்க. 15% மாண்புமிகு பாரத பிரதமர் 1.5 லட்சம் கேட்டாங்க. மீதி 7.5 லட்சம் ரூபாய் மாண்புமிகு முதல்வர் தான் கேட்டுறாங்க. ஆனா வீட்டுக்கு பேர் மட்டும் மோடி ஐயா பேர் வைக்கணும் அப்படிங்க. நீங்க நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை போய் பாருங்க, அது யாரு பணம் கொடுத்தது? மத்திய அரசு 60%, மாநில அரசு அவங்க 40, நம்ம 60 கொடுக்கோம். அதை வாங்கி கெட்டு முடிச்ச உடனே ஐயா பாரத பிரதமர் ஐயா பேர் போட்டாங்க. நீங்க மாநில அரசுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் யார் பணம்? நம்ம பணம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டில உள்ள பணம் தான் அது பணம். அதுக்கு தர வேண்டிய நிதியை தான் தர மறுக்கிறாங்க. ஆனால் ஜிஎஸ்டில நம்ம பாதி அவங்க பாதி சம பங்கு வைக்கிறோம். அதை தான் முதல்வர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அதை என்ன செய்யணும், பங்களிப்பு அந்த நிதியில 41% தான் திரும்ப மாநிலங்களுக்கு கொடுக்காங்க. அது 50% உயர்த்தினாங்க, உயர்த்த இல்லையா அவங்க? அதே போல மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருமான வரி, கலால் வரி, சுங்க வரி, செஸ் வரி கேளுங்க, பணம் தராங்களான்னு தரலையா அவங்க? திட்டத்துக்கு 125 நாளா மாத்திருக்காங்க. இருந்தாலும் அதை சீர்குலைக்கும் நோக்கோடு முதலமைச்சர் செயல்படுறாரு. தமிழகம் முழுவதும் ஒன்றிய அலுவலகங்கள்ல எடப்பாடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவிச்சிருக்காரு. இல்ல அவங்க அது தெரிஞ்சுச்சாங்களா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய பேர் ஆபத்தை உருவாக்கி இருக்காங்க. 100 நாள் வேலை கிராமப்புறத்தில் உள்ள சாமானிய மக்களுடைய உறுதிப்படுத்தப்பட்ட வேலை. 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் இப்போது இதுவரை ஒன்றிய அரசுல இருந்து 10,000 கோடி ரூபாய் வரும் ஒவ்வொரு வருஷமும். இப்போ 100 நாள் வேலையை 125 ஆக்கியாச்சு. அப்படின்னா பாரத பிரதமர் எவ்வளவு ரூபாய் தரணும்? 12,500 கோடி ரூபாய் தரணும். ஆனா பாரத பிரதமர் இப்ப எவ்வளவு தர போறாங்க? 125 நாளைக்கு 6,000 கோடி தராங்க. அப்போ பாதி பணம் தராங்க. 6,000 கோடி ரூபாய் தருகிற பாரத பிரதமர் 125 நாள் எப்படி வேலை கொடுக்க முடியும்? இது எல்லாமே சதி திட்டம், ஏழை மக்களுக்கு விரோதமான திட்டம். இதே மாண்புமிகு பாரத பிரதமர் பொறுப்பேற்ற நாள் முதல் 35% வருமான வரி கட்டிக்கிட்டு இருந்த கார்பரேட்டுக்கு 23% ஆகிட்டாங்களே பாருங்க. அப்ப கார்பரேட்டுக்கு ஒரு நியாயம், சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயமா? 16 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் கம்பெனிக்கு கடன் தள்ளுபடி பண்ணிருக்கல. இந்தியா முழுவதும் 96,000 கோடி ரூபாய் தான் ஆண்டுக்கு வரும். ஏன்னா 1 லட்சம் வச்சுக்கிடுங்களா? இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஆண்டுக்கு சராசரி 1 லட்சம் கோடி தான் கொடுக்கணும். 55 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடல. 1 லட்சம் கோடி 29 கோடி பேர் பயன்பெறுதாங்க இந்தியாவில். 29 கோடி பேருக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி தர மறுக்கிற முதல்வர் 50 பேருக்கு 16 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணுதார. கேளுங்க, நீங்க பத்திரிகைகள்லாம் நீங்க வாய் திறந்து கேட்கணும்ல இதெல்லாம். ஆகவே இந்தியாவில் மகாத்மா காந்தி பெயரில் இருந்த 100 நாள் வேலை திட்டம், மறைந்த தலைவர் கலைஞர், நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் அன்னை சோனியா வழிகாட்டுதலோடு பிரதமர் மன்மோகன் சிங் இருந்த காலத்தில் இந்த திட்டம் கொண்டு வந்தப்பட்டது. காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் இது கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்தினால் மாண்புமிகு பாரத பிரதமர்கள் திட்டமிட்டு அவர் மாநிலத்தில் பிறந்த மகாத்மா காந்தி பெயரையே நீக்கிறார்னா அவங்க இன்னும் கோட்சையை சதி பண்ணி காந்தியை கொண்டாங்க. இவங்க ஒரு 10 கோட்சைக்கு சமம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் பேரை நீக்கிறது. நன்றி, வணக்கம். அதிமுக சார்பாக பண்ணிருக்காங்க மணப்பிரபு அந்த அஜித் குமார் காவல் நிலையத்தில் வழக்கு விவகாரத்துல அது கோர்ட்ல வழக்கு இருக்கு. நம்ம வழக்கு பதிவு பண்ணோம். அரசியல் ரீதியான தொடர்பு இருக்கு பின்புலத்துல. அது
சிபிஐ தானே விசாரிச்சு சொல்லுங்க, அவ்வளவுதானே. நன்றி. மாணிக்கத்தாகூர் தொடர்ந்து அதான் நடவடிக்கை எடுப்பாங்க. காங்கிரஸ் எம்பி மாணிக்கத்தாகூர் தொடர்ந்து திமுக விமர்சனம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு கூட அவர் ட்வீட் போட்டிருக்காரு, அதிகமான வாக்கு வைக்கக்கூடிய திமுக தமிழகத்துல கூட்டணி தலைமை தாங்கலாம், புதுச்சேரியிலையும் ஏன் தலைமை தாங்கணும்னு, இது முறையா சரியான்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. அது கருத்து சுதந்திரம் இருக்கு, அவங்க விருப்பம். நன்றி, வணக்கம். நான் என் பக்கத்தில் தான் புலிப்பட விவகாரத்துல பரிசீலனை தான் ஏமாத்திருக்காங்க குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்திருந்தாங்க. அதை வந்து நீதிமன்றம் கண்டிப்பா செலுத்திதான் ஆகணுன்றதை உறுதி செஞ்சிருக்கு. ஊழல் பற்றி பேசக்கூடிய அவர் வந்து 1,00,00,000 திருப்பி கட்ட சொல்லி நீதிமன்றத்துக்கு நீங்க தான் சொன்னீங்க அவரு வரி கட்டாம ஏமாத்திட்டாரு, அது திரும்ப கட்ட சொல்லியிருக்கு. ரெண்டு நீங்க ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து இப்படி ஒரு வரி ஏய்ப்புக்கு அவராத வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சிக்கு வராமலே இவ்வளவு வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அப்படிதானா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.